அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டு சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 10 மணி முடிய இது மாதிரி செம்பரி இறங்கும். காலையில் வியாழக்கிழமை காலையில் சரியாக ஒரு 4 மணிக்குலேருந்து ஒரு 9 மணி முடிய காலையில் 9 மணி முடிய வெள்ளாடுகள் இறங்கும். இது புதன்கிழமை நடைபெறுகின்ற சந்தை 4 மணிக்குனா இறங்கிடும். இந்த மாதிரி எல்லாமே மயிலாம்பாடி செம்பரி தான் இறங்கும். பரமக்குடியை பொறுத்தளவில் இந்த பொட்டுக்குட்டி இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மயிலாம்பாடி மட்டும்தான் இறங்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்ல குட்டி அந்த அண்ணனுக்கு தான் தீர்ந்துச்சு. நல்ல குட்டி 10,700ன்னு தீர்ந்துச்சு. பொடிசும் கிடக்கு, பெருசும் கிடக்கு, கலந்து கிடக்கு. ரொம்ப பொடிசு, அதாவது பால், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கிடக்குன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி குட்டி கிடந்துச்சு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். 10,700 வெட்டினார். ஒரு கறிக்கடைக்கு ஏற்றிடுவார், இல்லை வேறு எங்கேயா கொடுக்குற கண்ணாலும் தெரில. விலை கொஞ்சம் கூடத்தான். ஒரு 5 குட்டி பெருங்குட்டி கிடக்கு. அந்த பெருங்குட்டியை மட்டுமே 14க்கு 15க்கு கேட்டோம்னு சொன்னார். 13க்கு கேட்டோம்னு சொன்னார். அந்த பெருங்குட்டியை மட்டும் அதெல்லாம் சேர்த்து போட்டு அந்த பெருங்குட்டினால பொடிக்குட்டியும் வாங்கியிருக்காரு. ரொம்ப பொடிக்குட்டியும் கிடக்கு உள்ள. கொஞ்சம் விலை கூடத்தான் அவர் வாங்கினது. இருந்தாலும் எப்படி சமாளிச்சிடலாம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. நல்ல குட்டிங்க தான், நல்லா பால் குடி மப்பில் உள்ள குட்டிங்க தான். இது மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மயிலம்பாடி தான் அதிகமாக இறங்கும். நல்ல மயிலம்பாடிகள் இறங்கும். இங்கே வளர்ப்புக்கு அதிகமான மயிலம்பாடிக்கு தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்குட்டியை கூட மயிலம்பாடி நல்லாயிருக்கும். வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான். வளர்ப்புக்கு அதிகமான மயிலம்பாடி இங்கே தான் போகுது. நம்ம குட்டினா தீர்ந்துச்சு. வீடியோவில் வரும், பார்க்கலாம். நம்ம குட்டினா 13,500க்கு தீர்ந்துச்சு. வளர்ப்புக்கு தான் போச்சு நம்ம குட்டினா. கொஞ்சம் நல்ல குட்டி, அழுத்தமான குட்டி. கறிக்கடைக்காரங்க 11 ரூபாய் கேட்டாங்க. டக்குன்னு அவங்க வளர்ப்புக்காரங்க 500 ரூபா சேர்த்து ஜோடிக்கு வச்சு பேசி தூக்கிட்டு போயிட்டாங்க. 8 குட்டியாக நம்ம இருந்தது தூக்கி கொண்டு போயிட்டாங்க. நல்ல சரக்குகள் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பரமக்குடி சந்தையை பொறுத்தளவில் ஓரளவுக்கு மயிலாம்பாடி குட்டிகள் அதிகமாக இறங்கும். நம்பி வரலாம், எடுக்கிற மாதிரி நம்பி வரலாம். நல்லாயிருக்கும். அண்ணன் ரொம்ப பேர் கேட்டாங்க, நான் எவ்வளோது வண்டி இது ஆட்டுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க, டிக்கெட் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னா கேட்டாங்க. உள்ளே வர்றதுக்கு 50, வெளியே போக 50. மொத்தத்தில் ஒரு குட்டிக்கு 100. உள்ளே வர்றதுக்கு வரும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வெளியில் நீங்கள் போகுது அப்படின்னா நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை இதுதான் இங்கே உள்ள விஷயம். இப்போ எட்டயபுரம்னா போனீங்கன்னா ஒரு ஆட்டை எடுத்தால் போதும். நம்ம அதெல்லாம் அப்படி இங்கே கிடையாது. பரமக்குடியில் உள்ளே வரும்போது 50 ரூபா கொடுத்துட்டு ஒரு குட்டி கொண்டு வந்துடுவாங்க. வெளியே போகையில் நீங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு சீட் எடுத்துகிட்டு போகணும். போனால் தான் வெளியில் விடுவாங்க. குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா தரமான குட்டிகளாக இருக்கும். எங்கள் ஏரியா பொறுத்தவரை இதுக்கு பேர் மயிலம்பாடி குட்டின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி குட்டிகள் தான் இருக்கும். இந்த வெளிச்சியும் கிடக்கு. வெளிச்சின்னா அந்த சுத்த வெள்ளையாக தான் இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் வெளிச்சி. கீழே அந்த அடி கருப்பு வந்துச்சுன்னா அது பேர் மயிலம்பாடி, ஒரிஜினல் மயிலம்பாடி. அடியில் கருப்பாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 2 குட்டியும் கலந்து கிடக்கு. நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 2 வாங்கி சேர்க்குறவங்களா இருப்பாங்க. எட்டயபுரத்து வியாபாரிங்க இருப்பாங்க. இந்த தூக்கி போடுறதுலாம் மயிலம்பாடி. இது ஃபுல்லாக மயிலம்பாடி தான். தூக்கி போடுறதெல்லாம் நல்லா ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டினா நல்லாயிருக்கும். தீவன முறைக்கு வளர்க்குறதுக்கு நல்ல வெயிட் கேன் நல்லா ஏறும் அந்த குட்டியை பொறுத்தவரை. பொடி சரக்குன்னு கிடந்துச்சு. சந்தையை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை 10 ரூபா, 10,500, 11, 11,500 அந்த லெவலில் தான் குட்டி விற்றுச்சு. 12 ரூபாய்க்கு குட்டி விற்ற மாதிரி தெரியலை. அந்த லெவலில் தான் குட்டிகள் விற்றுச்சு. இந்த மாதத்தை பொறுத்தவரை சரக்கு கொஞ்சம் தெளிவு இருக்காது. இந்த மாதத்துல தெளிவான சரக்குகளாக இருந்தால் அதோட விலைகளே கூடவாக தான் இருக்கும். அது நம்ம எந்த ஒரு இதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம கடைக்குனா வெள்ளாட்டம் கிடாய்கள் மட்டும்தான் வாங்குவேன். சுத்தமாக அந்த வாரம் ஒரு கிடா கூட வாங்க முடியல. உண்மையிலேயே ஒன்று கூட வாங்கலை. நியூ இயர் வருது, என்னால் ஒரு கிடா கூட வாங்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு விலைகள் வந்து குட்டி தெளிவு இல்லை. விலைகள் அநியாயமாக இருக்குது. இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிடா குட்டி தான். ஏன்னா வாங்கி நான் சேர்த்து அப்படி விற்கிற குரூப் தான். நல்ல மயிலம்பாடி குட்டிகள் தான். நல்லா சூப்பர் குட்டிகள், தரமான குட்டிகள். தம்பி 10,500 தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 10,700 முடிய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வேணாம் சொல்லிட்டார். 10,500 மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டிகள் பார்த்தா தெரியும். நல்லா சூப்பர் குட்டி, தெளிவான குட்டி. ஒரு 10 குட்டிக்கு உள்ளே கிடந்துச்சு. பொடிச்சு நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறோம். ஒரு 10 குட்டிக்கு உள்ளே கொஞ்சம் மட்டமான குட்டிகள் கிடந்துச்சு. அதனால் அந்த ரேட்டில் 10,500 தீர்ந்துச்சு. 10,500னா தரமான கொடுக்கலாம். அந்த விலை கொடுக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தையை பொறுத்தவரை சந்தைன்னு சொல்கிறது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி தான். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா உச்சியில் நிற்கும். ஒரு வாரம் இந்த குட்டி 12 ரூபா, 13 ரூபாய்க்கு விற்கும். ஒரு வாரம் பார்த்தா 10 ரூபா, 9 ரூபாய்க்கு விற்கும். அந்த மாதிரி தான் சந்தைகளை பொறுத்தவரை. வாச்சா போச்சா கணக்கு தான். கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கட்டா போகவும் செய்யும். அதனால் நல்ல குட்டிகள், தெளிவான குட்டிகள். தம்பினா பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் 3 பேர் இருப்பாங்க. நல்ல வியாபாரி.
சந்தையில் வாங்கி அதில் சேர்த்து விற்பாங்க. நல்ல குட்டிகள்லாம் கொஞ்சம் பிறக்கி போட்டு விற்பாங்க. கொஞ்சம் விலைகள் அனுசரித்து கொஞ்சம் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க, அவ்வளோதான். ஓரளவுக்கு நல்லா இருக்கும். குட்டிகள் நல்லா தெளிவான குட்டிகளாக வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் வாங்கி நம்ம வந்து சேர்த்து விற்கிறவங்க தான். இவங்க அதுக்கு கிராமத்தில் அப்போ கொண்டு வந்து கொடுப்பாங்க. கிராமத்துலேருந்து சில பேர் கொண்டு வந்து வாங்கிக்குவாங்க. அந்த குட்டிகள் இதை காட்டி நல்லா தெளிவாக இருக்கும். அப்படி குட்டிகள் வாங்கலாம், அது நல்லாயிருக்கும். இதெல்லாம் 2-3 கை. இப்போ சந்தையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டால் 3 பேர் 4 பேர் சேர்ந்து பண்ணுறவங்க. சந்தையில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குரூப்பும் இருக்காங்க. அந்த குரூப்புகிட்ட போய் சிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். குட்டிகள் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து வாங்க, கொஞ்சம் தெளிவாக பார்த்து ஆள் எப்படி, குட்டிகள் எப்படி எல்லாம் கிளச்சி விட்டு குட்டியெல்லாம் கிளச்சி விட்டு பார்க்கணும். கிளச்சி விட்டு பார்த்து வாங்கணும். உள்ள குட்டிகள் கிடக்கும், பொடி குட்டிகள் கிடக்கும். ஒரு குட்டி பொடிசாக இருந்தாலும் 2 குட்டி பொடிசாக இருந்தாலும் அந்த குட்டி இதில் ஒரு பெருங்குட்டியில் ஈக்குவல் பண்ணணும். அவ்வளோதான் ஆகும். அதுக்கு நம்ம வளர்த்து முடிச்சதுக்குலாம் கை நட்டம் தான் வரும். ஏன்னா வளர்ப்புக்கு தான் போகுது, வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்காங்க அவங்களாம். அதனால் கிளச்சி விட்டு குட்டிகள் வாங்கணும். குட்டி தரமாக இருக்கான்னு பார்க்கணும். கால் கணத்தை பார்த்து வாங்கணும். சும்மா சித்தாட்டு குட்டிகள்லாம் வாங்கினோம்னா ஒரு கொஞ்சம் எந்திரிக்கும் போது பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தீவனம் வச்சாலும் அது எந்திரிக்காத ஒரு குட்டிகள். இதெல்லாம் பார்த்து வாங்கினா நல்லாயிருக்கும். ஒரிஜினலான்னு பார்க்கணும். மயிலம்பாடியில் ஒரிஜினல் குட்டிகளாக இருக்கும். இந்த ஏரியா குட்டி தாங்கன்னு பார்க்கணும். ராமநாதபுரத்து மாவட்ட குட்டிகளான்னு பார்த்து அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த குட்டிகள் அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த வைகைக்கரை பரமக்குடி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா வைகைக்கரை ஓரம் போகும். அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற ஏரியா குட்டிகள் தரமாக இருக்கும். வைகைக்கரை ஓரமாக இருக்கிற குட்டிகள் வந்து தரமான குட்டிகளாக இருக்கும். அந்த ஆற்றுல மேய்ப்பாங்க, ஆற்று சைடு தெரியும். அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளும் அந்த குட்டிகள் வந்து வளர்ப்புக்கு சூப்பராக இருக்கும். அப்படி குட்டிகள் அந்த ஏரியா குட்டிகள் கிடச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். அந்த குட்டிகளுக்கெல்லாம் மற்ற கரிசமான் காட்டுக்குள்ளே கிடக்கும். அதுகள் கொண்டு அந்த அளவுக்கு தெளிவு பற்றாது. அதை போய் நம்ம வாங்கி தெளிவு வளர்த்து அதை இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபுல்லாமே நைட் இறங்குற செம்பரிகள் தான். ஃபுல்லாமே நல்லா தரமான செம்பரிகள் தான் இறங்கும். அதில் எந்த ஒரு இது இல்லை. நல்ல குட்டிகளாக பார்த்து நம்ம வாங்கிக்கிறோம். அண்ணன் ரொம்ப பேர் கேட்டாங்க, சப்ஸ்கிரைபர்னால் ரொம்ப பேர் என்ன குட்டிகள் எடுக்கலாம் வைக்கலாம்னு கேட்டாங்க. அதான் அண்ணன் ஒருத்தர் நம்மளை பார்க்குறக்காண்டி வந்திருந்தார். வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கில்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி வீடியோ போடணும், தரமாக போடுறீங்கன்னா நல்லா இருக்குது. நீங்கள் போடையிலே சில பேர் என்ன பண்ணோன்னா பாதி குட்டியும் பாதி ஆளும் தெரியுது, இன்னும் ஆளை காமிங்க அந்த குட்டியை காமிங்கண்ணே அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருமே நம்ம பக்கத்தில் நிப்பாட்டி வச்சு நம்ம வீடியோ எடுத்தோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து நம்ம வியாபாரம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தால் அந்த மாதிரி போய் குட்டியை மட்டும் காட்டி எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு நான் வியாபாரம் பார்க்குறேன், அதனால் வியாபாரத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குண்ணா. அதுதான் அந்த நேரங்களில் நம்ம நல்லா ஒன்றும் சமாளிக்க முடியல. அதான் லைவில் இப்போ அதிகமாக வீடியோ போட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நான் டெய்லி பார்ப்போம், உங்களை பார்க்குறதுக்கு தான் சந்தைக்கும் வந்தேன், நல்லா இருக்குது, நானும் வீடியோ எடுக்கலாம் தான் வந்தேன், பரவாயில்லண்ணா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் அதே மாதிரி தம்பி ஒருத்தர் மாடு வாங்குறக்காண்டி வந்திருந்தாப்புல. அவரும் வந்து கேட்டு பேசியிருந்தாப்புல. நல்லா இருக்குது, வீடியோ பார்த்தா வந்தேன், நல்லா இருக்குண்ணா, டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, நான் எப்போயுமே வாரம் பார்த்துறது நல்லா இதுன்றீங்க, நல்லா பண்ணுங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். மாட்டு சந்தைக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனாப்புல. தேடி வந்து பார்த்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல மனதெல்லாம் கிடச்சிருக்காது, பார்த்துக்க மாட்டோம். ஏன்னா ஆடு நல்ல ஆடுகள் தான் சந்தைக்கிழமை ஆடு தான். சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி வித்த பொறுத்தவரை எடுத்த வீடியோ, அதனால் பொறுமையாக எடுக்க முடியுது. நம்ம குட்டி இறங்கும் போது அது மாதிரி எடுக்க முடியாது. நம்ம கொண்டு வந்த கிடா தான் 2 கிடாயுமே, ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4 பல், நல்லா தரமான கிடா. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஒரு கிடா கொஞ்சம் இருந்துச்சு. இது எங்கள் அப்பா தான் அவர் பார்த்திங்கன்னா கிராமங்களில் போய் இதெல்லாம் கிராமங்களில் வாங்குறோம். நைட்லாம் அந்த கிடாய்கள் வந்து ரொம்ப கீழே தான் கேட்டாங்க, 35, 34 அந்த மாதிரி ரேட்டில் கேட்டாங்க, கொடுக்கல. ஆனால் காலையில் நல்லா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ரேட்டுக்கு விற்றுச்சு. காலைல கொண்டு வந்து ஏன்னா வெள்ளாடை பொறுத்தவரை காலைல தான் விற்கும், நைட்டு விற்காது. நைட்டுக்கு செம்பரி ஏற்றிட்டு வர்றதுனால அவரும் சேர்த்து ஏற்றிட்டு வந்துடுது. அது நைட்டில் வந்து விலை வந்து அவ்வளோ எங்கள் அப்பா தான் சத்தம் போட்டேன், நைட்டு எதுக்கு உங்களை யாராவது சமைச்சு கிடாய்கள் ரெண்டுமே நல்லா மொத்தமான கிடாய்கள். நல்லா 4 பல்லு தான், கொடியாட்டு கிடா 4 பல்லு தான், அதான் பெரிய விஷயம்.
இதே வந்து 6 பல்லாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வாங்குறதுக்கு முளைப்பாங்க. 4 பல்லால் ரொம்ப பேர் விலை வச்சாங்க. ஆனால் விலை அணையில நைட்டு காலையில் கேட்டாச்சு மேலே கேட்டாச்சு வண்டியில் வச்சுக்கிட்டேன் எங்கேயோ கேட்குறீங்க அது வண்டியில் ஏறி பிடிச்சி செம்பரி தான் அதிகமாக வாங்குவாங்க. செம்பரி 10,000 ரூபாய்க்கு கிடா குட்டி கேட்டுருக்கீங்க வண்டியில் ஏற்றிட்டு வந்துடுறது. ஏன்னா மறுபடியும் அதுக்கு மட்டும் வண்டி எடுத்து போக முடியாது. இது நம்ம கொண்டு வந்த குட்டி நல்ல தரமான குட்டிகள். நல்லா இது எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி தான். நம்ம இந்த மயிலம்பாடி அப்பாரப்பட்டெல்லாம் மயிலம்பாடி மட்டும்தான் வாங்குவார். நல்ல குட்டிகளாக பார்த்து நல்லா ஆட்டில் குட்டியாக பார்த்து நம்மகிட்ட ஒரு 100 ஆடு வாங்கி விட்டுருக்காங்க. ஆடு ரொம்ப இருந்துச்சு கழிச்சாச்சு. அதுலேயும் குட்டிகள் கிடக்கும். அதுலேயும் வாங்கி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. நல்லா நல்லா அது கிடக்கிற 2 ஆடு வருதுன்னா அதெல்லாம் வந்து வாங்குறது தான் 11 ரூபாய்க்கு இருந்துச்சு அந்த 2 ஆடும். இது குட்டி வந்து பார்த்திங்கன்னா 11,900 இருந்துச்சு. நல்ல குட்டிகள் தான். ஒரே கொட்டை குட்டியை கழிச்சு உங்கள் கறிக்கடைக்கார உடம்பாடு சொல்லிட்டு மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வரும். நல்லா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க கூட கேட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவான நம்ம ஒவ்வொருத்தரும் விலை கேட்க முடியல. ஒரு அண்ணன் கூட நின்றார். அவர் கூட சொன்னாப்புல அன்றைக்கி நம்மளை பார்க்க வந்தவர். அவர் யூடியூப்பர் தான். அவர் வந்து பார்த்து சொன்னாப்புல நான் விலை கேட்டால் கொஞ்சம் கோவப்படுறாங்கண்ணே அப்படின்னு. அப்படின்னு இந்த சந்தேகத்தில் அந்த மாதிரி தான் அதனால தான் நம்மளால் அது மாதிரி விலை கேட்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். உண்மைதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வியாபாரத்தில் பிஸி தான் பண்ணுறாங்க. கேட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம குட்டியாக இருந்தாலும் அடுத்த குட்டியாக இருந்தாலும் நேரடியாக எவ்வளோ விலை அப்படின்னு பார்க்குறதா நம்மளோட நோக்கமே. நான் வாங்கிட்டேன் ஒரு ஆட்டை வாங்கிட்டேன்னா அங்கிட்டு போயிட்டு நான் போய் அது 11 ரூபாய்க்கு தான் அந்த 2 ஆடு வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன். 11 ரூபாய்க்கு விலை வச்சாச்சு விடுங்க அதுக்கே கொடுக்கல அவர் சொல்லுவேன். அதான் உண்மை. எனக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கும். 11 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல. அம்மா மல்லு கட்டி புரு குட்டி மட்டும் 5000 ரூபாய் கேட்டு அதுக்கே விலை நேரா 10 ரூபாய்க்கு தெரிஞ்சுங்களா? வியாபாரி பேசிக்கிறாங்க பாருங்க. புரு குட்டி மட்டும் மாத்தி கொடுங்க 5000 ரூபாய் வரை போட்டு அதுக்கே கொடுக்கல. ஒரு ரூபாய் குட்டி மட்டும் எவ்வளவு விலை வைக்கிறாங்க. அதான் நம்மளுடைய இது தீர்ந்தது. அது ஒண்ணுமே தனியா 5000 ரூபாய் கேட்டா அதே கொடுக்கணும்னு சொல்லிட்டாப்ல. மொத்தத்துல 11 ரூபாய் கேட்டா அது ஒண்ணே ஜாஸ்தி கொடுங்க சொன்னா கூடல. நல்லா உங்களுடைய இதுல எனக்கு கொஞ்சம் முழு ஆதரவு கொடுங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. அது ஒண்ணே தனியா கேட்டாப்ல. எல்லாம் மொத்தம் 11 ரூபாய் வச்சாப்ல. ஒண்ணே கேட்டா ஒண்ணே மாத்தி கொடுங்க சொல்லி கேட்டாரு கொடுக்கல. சேர்த்து கொடுங்க. கண்ணாசன் மட்டன் ஸ்டாலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்கலானே வாங்குறவங்கள போய் மேலே ஏற்றி வச்சுட்டு வந்துடுறாங்க. குட்டி வாங்கணும் ஃபேஸ்புக் வேணாம் போடுறோம். kumarkanasan.comல ஃபேஸ்புக்லேயும் போடுறோம். ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துலேயும் உங்களுடைய வீடியோகள் அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிஞ்ச மாதிரி கேட்டுக்கோங்க. இதுவே நல்ல வீடியோ நீங்கள் நிறைய பார்த்து அவரை விலைவாசி நன்றி வணக்கம். $11,900 கேட்டாலுமே தீராது. ஏன்னா சும்மா நாங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு போய் பூங்காறு பூங்காறு வித்தேன் போன வாரம். இதுக்கு பூங்காறு வித்தனே வளப்புக்கு போங்க. வளப்புக்கு என்ன இது வந்து பட்டாணி வாங்கிட்டு போனாரு. பூங்குட்டி கொடுத்தேன் 11,000க்கு. பூங்குட்டி இதெல்லாம் பெரிய குட்டின்னு தான் பேரு. இதெல்லாம் பெரிய குட்டி தான் பேரு. உள்ள குட்டியில புடைக்கிறது மாதிரி 8 குட்டி கொண்டாந்துருக்கேன். 10 குட்டி வாங்கினா ஏன் குட்டியை விட்டு குட்டி வந்துருக்கேன். 200 ரூபா தள்ளி விடுங்க. அண்ணா வேணாம் 11 ரூபாய்க்கு கேட்டா கொடுக்கலன்னு சொல்ற. அப்புறம் ஏனே போட்டு அப்படி ஓடிட்டு அடக்கியா நின்று போது 11 ரூபாய்க்கு தான் கேட்டாரு. அப்பமே சும்மா இருங்கயா நீங்க வர நாங்களும் இங்க இருந்து செலவு பண்ணி இந்த இருக்க இளைய குடிக்கு போறதுக்கு ரொம்ப செலவு 100,000 வருது. ஒரு குட்டிக்கு 100 ரூபாய் செலவு வருங்க. கேட்டு காசு இதெல்லாம் கணக்கு நாங்க கொடுத்தானே கொண்டு வந்திருக்கான். அண்ணா வேணாம் 13 அவர் ஆடு ஏற்கனவே அவர் தான் நின்றாரு. எடுக்க முடியாது. அதெல்லாம் சொல்ல வேணாம். எங்களுக்கு குட்டிக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதே தானே சம்மதமா வெட்டி விடவா? இல்லை நின்று போனேன் 11 ரூபாய்க்கு.
ஒரு நியாயமா கேட்டாக்கா விடணும். 11 ரூபாய்க்கு வண்டியில வச்சு கேட்டாப்ல விடல. நீங்க இப்பதான் 10 ரூபாயில இருந்து வர்றீங்க, நீங்க எப்போ வந்து இனிமேல் தீர்றதா? அதே முடியாது விடலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன வாங்கல, நான் குட்டி வாங்கினது மேல 11 ரூபாய்க்கு மேல குட்டி வாங்கினது. எடுத்த அடியில குட்டி ஏக்குறேன், நீங்க 10,000 ரூபாய் கேட்டு 11,000 குட்டி ஏக்குறீங்க. 10 இல்ல நானும் 12,000 தீருமா? இல்ல நானும் கேட்டு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் போறியா? கேட்டு விட்டு போயிட்டே இருக்கேன். எனக்கு ஆள் இருக்கியா? என் குட்டி ஆட்டு ஒரு டைம் அடுத்தேன் மறுத்தேன் அந்த குட்டி தேடி வந்து வாங்குவேன். என்ன ஒரே 11,000க்கு இந்த குட்டி எடுத்த அடியில குட்டி ஏக்குறேன், நீங்க 10,800 என்ன வேணாம் தீராது. போட்டு 12,500 வெட்டி கழிச்சு வைக்கேன். நான் போன வாரம் குட்டி வெட்டினாரு. இங்கே உள்ளவரு இல்ல புதுக்கோட்டைங்க. அவர் என்ன வளர்ப்பு காவியா கறிக்கடை தான். அதான் 3000 விற்பாரு, அதனால வண்டி விற்பேன். 3000 கீ குட்டி வெட்டினாரு போன வாரம். ஒரே ஒரு ப்ரூவ் கேளுப்பா விலைக்கு கேளுப்பா. நான் தான் விலைக்கு நீ கேள்வி சொல்றேன். அப்புறம் உனக்கு கட்டின விலைக்கு வாங்கியா அவருக்கு 10 ரூபாய் கிடைக்கிறேன். கேட்கிறேன் 500 பிடிங்க. நல்ல குட்டியா குட்டியா பெருங்கால குட்டி. ஒரு பெருகுட்டி வேணாலும் சேர்த்துக்குங்க. இல்லை ஏதாண்டா விட்டுருங்க. குடியா நல்ல குட்டி குடிங்க. நல்ல கலர் குட்டியா. ஆனால் 11,500 அந்த ஒரு பரவடியை கழிச்சு விடுங்க. அந்த கரை விடியா குட்டியா குட்டியா அப்படி போட்டேன். ஒரு மாற்றி ஒரு பொட்டை பண்ணி கழிச்சு விடுங்க. அவர் கொடுப்பாரு. போட்டது 14 ரூபாய்க்கு கேட்டேன், அதுக்கு 14 கேட்டேன். அதுக்கு எடுத்து வாங்கி எவ்வளோ 15 கிலோ இருந்தாலும் எத்தனை இருக்கு? அவ்வளோதான் வருது. நாங்கள் என்ன செய்ய சொல்லியா? நாங்கள் என்ன விதமான குடும்பம் போகிறதுக்கா? அவ்வளோதானே வருது. கண்ணா சார் யூடியூப்லையா பார்ப்பேன். நான் நிறையா போடுவீங்க. ஆமாம், நீங்கள் செவ்வாய் கழிச்சு எல்லாம் போகிறீங்க வண்டி. அப்புறம் எப்படி இருத்தலையில் இருக்கு? செவ்வாய் கழிக்கணும், இதை கழிக்கணும், எல்லாத்தையும் கழிக்க வேண்டியது. நல்லியே வேற ஓசியில் கேட்குறாங்க. அதான் பார்ப்பேன். அவங்க தான் வீடியோ அடிக்கடி பார்ப்பேன். நல்லி நிறையாவே ஓசியா கோடி இலையா குடி குடியா இல்லாமல் கோடி இல்லை பார்ப்பேன். நம்ம ராமநாடு. அப்படியா? அதான் கேட்டேங்க. உங்கள் பேரை பார்த்து தான் கரெக்டாக கேட்குறேன். அது நமக்கு கிடைக்க 42 ரூபா. சரி, 20 ரூபா இருக்கு. 20 ரூபா இருக்கிற நான் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்னன்னா இதெல்லாம் போய் நம்ம அந்த கூட்டத்தில் வச்சு சமாளிச்சாத்தேன். கிடந்துச்சுன்னா வயிற்று நிற்கிறதுல ரத்தத்தை பிடிக்கல முடிக்கும். பார்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் சரி ஒரு 1000 ரூபா இடத்துல இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம். நமக்கு கடையில் உடுத்து பெரிய ஊர் இந்த அவர் ஒரு அவ்வளோ வருஷம் நமக்கு அதில் பல்லு சேர்ந்துருக்காது. அது பள்ளி சொல்லுங்க. நம்ம 2 பல்லு தான் இருப்போம். இந்த அவர் ஒரு கிடா போட்டிருக்காரு. 11 ரூபாய் கேட்டேன். மாட்டுவாங்களா? இந்த காச்சானிக்காரு முடியல போட்டேன். முடியல கட்டானே எத்தனையோ வாங்கியிருக்கேன். ஒரு நாள் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சதுக்கு வந்து 10 நக்கத்தில் சொல்லிட்டேன். வாங்கிட்டு 500 ரூபா குடிச்சு சம்பாதிச்சேன்னு 500 வாங்கியிருக்கேன். 500 ரூபா எங்களுக்கு 14 ரூபாய்க்கு கேட்டேன். அவரு 15,500 வாங்கினா சொல்லியாச்சு. அப்புறம் 250 ரூபா வாங்கி வாங்கினாச்சா விட்டுருவேனே. பட்டதமான கிராமத்தில் வாங்க முடியல. வாங்க முடியல. அவன் 25 ரூபா சொன்ன விலை. அவனை போட்டு ஆட்டி கீட்டி முடிய போட்டு இனிங்க ஆளா கொடுத்து கிளம்பிட்டாங்க. போன் எடுக்கிறாங்க. கிளம்புனா போன் அடிக்கவா? 500 500 வாங்க.
உடனே எவ்வளோ அதுக்கு மேலே எவ்வளோ விற்க போறா? 15 கொடுத்தா தக்க தலைக்கு 250 ரூபா கேட்குறேன், வேற ஒன்றும் தப்பா கேட்குறேன். 15,500 வாங்கினது. விடு அறுக்கிறாள் விடு. கிடாதான் கொடுத்துருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காரு, எவ்வளோ போயிருக்கு வந்திருக்கு. எழுத்து பிடிக்கா அதுமா அவர் பின்னாடி தான் போகுது அதுங்க. கையில் ஆகிப்போம். இல்லையா சொல்றேன், என்னையா விலை சொல்ல? நான் 18 ரூபா விலை சொன்னேன். நீ 19 ரூபா சொல்லு. சொல்லியாச்சு. நான் அன்னைக்கு கண்டி ஏற்றிட்டு வந்தேன். சரிங்க கட்டுனா தான் விட்டு வரலங்க. எவ்வளோ சொன்னீங்க? 14 ரூபாய் கேட்டேன். அதுக்கடுத்து வைக்கிறது யோசிச்சுட்டே நிற்கிறேன். அதுக்கு மேலே எவ்வளோ இடம் இருக்காது, நம்ம எவ்வளோ இடம் இருக்கிறது? நட்டத்துக்கு வாங்கி ஓட்டுறதா? அதுக்கடுத்து நட்டத்துக்காக ஓட்டுறதா கொண்டு போய் வாங்கி 200 தரத்துலப்பா. சொல்லுங்க. சொல்லியாச்சு. அப்புறம் அதுக்கு மேலே என்னப்பா 14,200 சொல்லியாச்சு. இப்படியே இருக்கண்டா. என்ன விலையில் வேணும்? என்ன இந்த ஒருத்தர் சந்தைக்கு அதுக்குள்ள கட்ட போட்டு வீட்டில் ஏன் படுத்தா அண்ணா வீட்டில் வண்டி ஓட்டு வண்டி வம்பா தூக்கி கொடுத்து ஆஸ்பத்திரி பார்க்க சந்தையில் வந்து நிற்கிறத பற்றியில நெய் சுமார்ண்ணே வீட்டில் படுத்தானே. ஏன் இப்போ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு தெரியுவார். இப்போ என்ன 11 ரூபா இருக்கு. அதுக்கு மேலே வாங்கி சமாளிச்சிடலாமா? உடனே நல்ல வேணானே போட்டேன். 500 ரூபா சேர்த்து தொட்டவா? 14,500 வச்சுக்க. நீ சரி நீ போய் வச்சு வித்துக்க போ. நீ சரி நீ வித்துக்க. 15 ரூபாய்க்கு யாரு கேட்டான்னு நீ யார் கேட்டாலும் 15 ரூபாய்க்கு கேட்டா கொடு. 14,500 ரூபா அப்படின்னா காசு வாங்கி விடு போட்டு கொண்டு வரலாம். நீங்க சொல்ற வெட்டுக்கு இடம் நிக்கிறது 9 ரூபா வெட்டிக்கிறோம். எவ்வளவு இருக்கு? மூணு உயரம் நினைச்சியா? அந்த அதுதான் உயரமா இருக்கு. வாங்கலாமா? 9 ரூபாய்க்கு அண்ணன் 10 ரூபாய்க்கு மேல வாங்கினாராம். பரவாயில்லையா? பார்க்கலாம். எவ்வளோ கேட்டியா? 500 விட்டுங்க. 500 விட்டுங்க. விடுங்கண்ணே, அது ரொம்ப மோசம்ண்ணே. 2 பல்லுங்க அங்கே பார்க்கணும்ல. பல்லே போட்டாலும் எவ்வளவு இருக்குது? நடக்க முடியாமல இல்ல முடிய போட்டேன். வாங்கி போட்டேன். ஆடு எசக்கு இருந்தா சொல்லணும்டா. ஆடு எசக்கு கொடுத்தாரு. 5,000 ரூபாய் கேட்பேன். ஆத்தியா சொன்ன ஒரு காரம் தானே ஆத்துட்டேன். சும்மா காத்தா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சு அவராச்சு. அம்மா போனா இல்லைப்பா அவரு இந்த காய்ச்சானி நம்ம ஆடு ஒருத்தர் சொல்லியில காய்ச்சானி கட்டவையா வந்துட்டு 11 ரூபாய்க்கு கேட்டேன். அந்த கிடா குட்டி நடக்கும் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக 38,000 கேட்டேன். ராமாட்டுக்காரண்ணா 38 40 ரூபாய்னா ரெண்டு நல்லா கிடா என்ன பெரிய இந்த கிடா பார்த்து 42 கிடா காலையில் கொஞ்சம் இறக்கணும் பாருங்க. விலைய சொன்ன காசு எடுக்கிறது என்ன இதா? அதுதான் தலையெழுத்து. அவ்வளவுதான். இந்த வியாபாரம் இன்னமும் இந்த 5,000 வியாபாரம் இல்லது. அப்படியே அப்பாடி வட்டிக்கு நீங்க வாங்கிய ராமசாமி வட்டிக்கு வாங்குவாப்ல. சத்தியே அந்த சத்தியத்தை நல்லா இருக்கு. போட்டாரா? எங்க பிரபான போட்டுருவாப்ல? ராமசாமி போட்டுருவாப்ல. பிரபாகரனை போட முடியுமா யாராச்சும்?
இருக்கட்டும் பார்க்க வேண்டாம். அந்த வாட்சி ரூபாயெல்லாம் இங்கே வந்து தலையை தூக்கிட்டு போகாது. ஒன்று தூக்கிட்டு போய் பேச்சு விடாது. அப்புறம் சும்மா விளையாட்டு பேச்சு பேசிட்டு இருக்காது. எதிர்த்தியா எத்தனை கிடக்கு? ராஜாவோட எத்தனை விட்டியே? 42 42 41 42 தெரியலையே. 41 நிக்கணும். ஒரு பிரிவு கிடக்கு. ஹலோ ஹலோ வண்டியை தள்ளிச்சியா? ஒரே தலை தள்ளிச்சு. என்னண்ணே என்ன ராஜா இந்த குட்டிக்கு வந்து போகுது. என்ன கட்டருவான போகுது. அப்புறம் அந்தோணி கருப்புசாமி எல்லாம் வந்தாங்க. 4 பேர் பஞ்சாயத்து பண்ண அது செட்டாகாது. அது நல்லா இருக்காது. வியாபாரத்துக்கு அழகு இல்லை. போட்டுக்கிட்டு உலட்டிக்கிட்டு இருக்கப்படாது. அப்புறம் நான்லாம் மந்திரம் போட முடியா? நானும் ஒரு வாட்டி தான் கேட்பேன். மந்திரம் போடுறதே எனக்கு பிடிக்காது. ஒரு மனுஷன் வேணுமா வேண்டாமா? நான் கேட்குற நாங்க கோடி ரூபாய்க்கு லாபத்தில் வைக்க போறோம். நான் உள்ள என்னையா இது பண்ணிட்டு எவ்வளோக்கு அவரு கேட்குறாரு? நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? அண்ணே முடிவுனால 33 ரூபா நான் விலை சொன்னேன். அவர் 30 ரூபாய்க்கு கேட்குறாரு. நான் சத்திய புரியமா வாங்கினேன். ரேட்டு 31 ரூபாய்க்கு வாங்கினேன். என்ன எனக்கு எந்த கதையெல்லாம் போட்டு பண்ணுறீங்க? ஆமாம் நான் உள்ள போட்டுருக்கேன். ஊதுப்பட்டிலேருந்து வந்திருக்கலாம். அவ்வளோ வண்டி வேலை இருக்குல்ல. ஊதுப்பட்டி போனீங்க உந்திரிப்பேட்டை வரைக்கும் அங்கிட்டு இல்லை இந்த ஆளு தாண்டி போயிட்டு இல்லை இல்லை பச்சை வாடா உந்திரிப்பேட்டை அவுட்ரு கரெக்டாக சொன்னாரு. அவர் தானே உண்மையிலே கட்டுக்காரு. ஒரு ஆள் இறங்கி 30 ரூபாய் கேட்குறாரு. ஒரு 33 ரூபா சொல்லி நிற்கிறாரு. வாங்கினது 31 ரூபா நிற்கிறாப்புல. அவர் வெள்ளச்சட்டக்காரர் 30 ரூபாய் கேட்குறாப்புல ஜோடி. ஒரு கிடா ஒன்று 15,000 ரேட்டு கேட்குறாப்புல. கிடா தரமான கிடா. கிடாவில் வந்து ஒரு இது பழம் சொல்ல முடியாது. நல்ல கிடா. வெளிச்சு கண்ட மாதிரி இருக்குது கிடாப்புலாம். 30 ரூபா நிற்க எவ்வளோ வாங்கினது 31. வாங்கின விலையாச்சும் கூட நட்டம் வண்டி கேட்டு காசு பண்ணால் போயிட்டு போய் நிற்கிறாப்புல. ஏற்ற வண்டி கிடக்கும். சாமி வண்டியில் ஏற்றுங்க போங்க. இல்லை உங்கள் வண்டியில் தான் ஏற்றுனே. அப்புறம் என்ன கொண்டு விடுங்க. இதை வண்டியில் ஏற்றி அது நிற்கட்டுப்பா. அது பாட்டுங்க நீ வண்டியில் ஏற்றி விடுப்பா. குட்டியா இதா எல்லாம் தப்பி தெரியாம என்னது தானே எனக்கு 31 நாள் வந்தாலும் அப்படியே வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம். அதையும் பண்றதுக்கு வழி தெரியாது. விளக்கங்க. ஹலோ இங்கிட்டு ஒரு கும்பல் கிடக்குற மாதிரி. இது கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் மட்டமானது. இது ஃபுல்லாக தரமான கிடாய்.
ஒரு கிடா ஒன்று 15,000 கேட்குறாருண்ணே. அவர் சொல்கிறது வந்து 33 சொல்லி 31 நிற்கிறாரு. அவர் இப்போ 30,000 கேட்குறாரு. சுத்தமாக திட்டுச்சா? சரி, இந்த குட்டி ரெண்டையும் பிடிச்சதை கவுத்து போகிறான். அந்த கடைக்கு ராஜஸ்தான் வந்து சொன்னாதான் கதை ஆகுது. கிளம்புவா நிற்கவா? இது ஒரு கும்பல், அது ஒரு கும்பல், 2 கும்பல் கிடக்கு. இந்த கும்பல் ஒரு கிடா ஒன்று 15,000 கேட்குறாப்புல. ஒரு 31 ரூபா நிற்கிறாப்புல. 30,000 கேட்டு நிற்கிறாப்புல. அவர் 33 அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த குட்டி விட ஒன்றும் தெரியல. என்ன ஆட்சிக்கு பார்க்குறீங்களா? அப்படியே மாற்றி மாற்றி ஒரு ஆள் வந்தாரு பார்த்தேன். கேட்டு வேலை வச்சிட்டீங்களா? பல்லு நல்லா தாப்பா இருக்கு. பல்லு நல்லா தானப்பா இருக்கு. நல்லா இருக்கு. எவ்வளோ சொல்கிறாப்புல? ஆத்தியார் பார்க்குற வேலைக்கு பல்லு நல்லா இருக்காங்க பாருங்க. இது ஒன்று தான் மற்றல ஒரு தானே போயிருக்கு. அப்புறம் ஒரு வள்ளு போச்சுன்னா அப்படி அது 3 நல்லா தானே இருக்கு. நீ விலைய வையே சொன்ன விலையை கொடுத்துட்டேன். இந்த ஆடு தான் நாளைக்கு தானே சொன்னீங்கள 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா. 5 ரூபாயா? போன வாரம் கேட்டா வரட்டாட்ட 5,000 கேட்டார். அவர் தானே அவர் வாங்குறவர் தான். 25,000 ஜோடி 25 ரூபாய்க்கு வித்துட்டேன். ஆடு வந்து ஜோடி 15,000 கொடுன்னு கேட்குறாப்புல. 25,000 வித்தாட்ட 10,000 ரூபா தள்ளி. அந்த ஆடு மாதிரி ஒரு ஆடு கூட இல்லை. பூராமே வித்த ஆடு. அந்த ஆடு வித்த ஆடு. அவர் சொல்றது நீங்கள் சொல்கிறது கேட்குறது இங்கே கேட்குறதுக்கு அவர் வாங்கி வைக்கிறவரப்பா. அது வந்து தெரிஞ்சு யார் ரேட்டு வாங்குறோம் அவர் வாங்கி வர வச்சிருக்கோம். அவன் எதுக்கு நான் கேட்டேன்னா போன வாரம் இந்த மரக்காடு வந்தாலும் 15,000 அது பெருங்கடாய். அதுக்குலாம் 31 விற்று பெருங்கடாய். இந்த கடாய் இது விற்கிறேன் நினைக்கிறேன். அது வேற ஆள்கிட்ட இது வேற ஆள்கிட்டா இவர்கிட்டேன். அதுவும் இவர்கிட்ட தானே. இதுவுமே வேற கை வச்சிருந்துச்சு. உங்கள் இப்போ இது இந்த வழக்கத்து கையில் வச்சிருந்துச்சு. இப்போ இவர் வச்சிருக்காரு. யாரு வல்லக்குளத்து கையில் வச்சிருந்துச்சு. அவங்க தனியாக அந்த 10-50 கடை வச்சிருக்காங்க. அப்படியா? ராமேஸ்வரம் அது எவ்வளவு? இது 30 ரூபாய் கேட்டு 30 ரூபாய்க்கு தேர்ந்துருச்சுப்பா. இந்த கடையா? இந்த கடையா அது போயிடுச்சு அந்த இல்லையா? அதுக்குள்ள பெருங்கடா கிராப்புலாங்க. நல்லா கும்பு கும்பு நல்லா இருந்துச்சு. நான் பார்த்தேன். 41 கடா. அது இது கம்மியால தெரியுது. அது முரட்டு கடாயா? இது அந்த கடாயா இருக்கும். இல்லை தீரல நிற்கிது. ஏய் தீந்து இன்னொரு நாள் தீர்ந்துச்சுப்பா. என்ன வாத்தியார
இன்னும் அவ்வளோ தூரம் போய் கேட்குறது மேலே போயிடுச்சா? மேலே என்ன போச்சு? ஒரு கை 14 கேட்குது, 15 கேட்குது. 1000 ரூபா பக்கத்தில் நிற்கிறீங்க. ரெண்டு வேணுமா ஒன்று வேணுமா? நான் ரெண்டையும் தான் கேட்குறேன். ரெண்டு போனேன். வேறியா அவ்வளோ போனால் கத்தாதியா கறி கிடைக்கும். கறிக்கடை கட்டுறாங்கன்னா அப்போ மற்ற உங்களுக்கு என்ன விலைக்கு வேணும்? நீங்கள் ₹1 கேளுங்க, கட்டுனா தரம் இல்லாட்ட என்ன பயந்துக்கிட்டா இருக்கு? மற்ற மாதிரி தண்ணி வண்டியாக போட்டு வச்சுருக்கேன். விளைய வைன காட்டு இல்லையா? கடைசியில் வந்து வாங்குறது அப்போ எங்கிட்ட வாங்க காய்ச்சிக்கிட்ட வாங்கிடுவோம். நம்ம கட்டுக்காட்டில் வாங்கிடுவோம். அண்ணா 2 டே எவ்வளோண்ணே? இன்னும் கொஞ்சம் உடைச்சாங்க கேட்போம் வைப்போம். அதாவது டாப்ல 30 உடைச்சாங்க. நம்ம கேட்டால் திட்டுவாரு, நம்ம கேட்டால் திட்டுவாரு. அவர்கிட்ட திட்டாலும் இல்லை. 30 உடைச்சுதான் சொல்ல சொன்னாரு. 32 ரூபா கேட்டாரு. அவன் அங்கே வந்து விற்கிறாரு. ரூபாய்னு கேட்டான். வாங்கினதே 37 ரூபா. இது ஒன்றதுக்கு ஆகாது. இது கறியே இல்லை இதில் இருந்துச்சு. அது ரெண்டையும் கேட்டேன். சாமி கேட்டேன் சாமி. என்ன கையில் என்ன வீர தழும்புலாம் இருக்கேன். 3 கடை சொல்லு. 40 ரூபா. சரி 35 கிலோ சொல்லு கேட்போம். ஏய் வேணாம் மண்டேல் என்ன இருக்கு? அப்போ 30 ரூபாய் கேட்டிருக்கியா? வச்சாரம் எப்படி கேட்டேன்? 30 ரூபாய்க்கு தான் கேட்டேன். நான் கேட்கல, ஆனால் அது ரெண்டையும் கேட்டேன். 33 போட்டு சொல்லுமா வராதா? உடனே போட்ட அப்புறம் அவர் சாமிக்கு அப்புறம் என்ன 3000 ரூபா கேட்குறாரு. உடனே போட்டேன். உடனே ஏய் இது 10,000 விடுனே. 33 வெட்டிவிட சொல்லுமா? இல்லை நான் வெட்டிட்டு போகிறேன். விடுறா விடுறா. அவர் கேட்குறாரு. கேட்டு வாங்கிட்டு போறாரு அவர் சாமி. அவர் வாங்குற நான் கேட்டேன் 30 ரூபாய்னு. நீங்க ஒரே இடம் தூக்கி 33 வைக்கிறீங்க. புடி நான் சொல்றேன் கேளு. புடி விடுறா கையா. விடுங்க விடுறா கையை விடுறா தம்பி. ஏய் கசகாதனே இது ஒண்ணு குடிக்காது. ஒன்னையும் கேட்டேன் சாமி. 23 அதுக்கு மேல என்ன தெரிஞ்சுன்னா அப்புறம் ஒத்துக்கிறோம். கோயில் வளர்த்து கறி கிடைத்து மறுபடியும் கறி கொடுக்குறாங்கல்ல. கறி கொடுத்தா கிடைக்குது. விடுங்க 9 ரூபா போட்டேன். விடுங்க வச்சுட்டு போகிறப்ப இழுக்காது. ஏன்னா இந்த கிராமம் வாங்குற கண்ணி பரம்புல ஆள் இறங்கிருக்கு. நல்ல கல்யாணம் கொடுத்தாங்க. ஒன்று 500 சேர்த்து கொடுக்கல கொண்டு போறாடா. அம்மாவே 500 சேர்த்து கொண்டு போறியா? 9 ரூபா கொண்டு போறியா? பிடிக்குது அவனுக்குடா. 9 ரூபா உடனே போட்டேன். விடுமே விடு 9 ரூபா பிடிக்குது. அது குறைஞ்சி கேட்க முடியாதுடா. ஆனால் குறையின பார்த்துக்கிறேன். நீங்கள் வாத்தியா துணிட்டு கிடா தெளிவாத்தான் இருக்கு. இதுக்கு 1/2 மணிக்கு கிடந்திருக்கும் போல. இதுக்கு 1/2 மணிக்கு கிடந்திருக்கும் நடைய பத்தி நம்மளும் கட்டி போடுவாங்க. யாரையும் போடுவாங்களா? குடிச்சுன்னா டக்குனு ஆகணும். இல்லை கொடுத்துட்டு வந்துடுறேன். அவர் வேற யாரையும் சொல்ல சொல்லுவாரு. 25 என்னாச்சு? வீட்டில் போட்டு குட்டியை தெளிய வச்சா தான் மறுபடியும் வைக்க முடியும். பார்த்துக்க கறி போட 25 போடுறேன். வேணாம் கறி போட 25 போடுறது என்ன பண்ணுது? கறி கொடுக்குறாங்க. கறி குடிக்கல. கறி கொடுக்குறாப்புல அவங்க மொத்த கறி கொடுக்குறது தானே. அவங்க கீழே கரையில் கொடுக்குறாப்பா குறுப்பு. அதனால நல்லா கட்டிடுவேன். இடம் கொண்டு போய் ஆட்டில் கொண்டு போட்டு போய்
12 ரூபா நாங்கள் காசாக போல ஒரு ஆடு கிடக்கல ஆடு 17 ரூபா 12 ரூபாய் கறியாட்டுமே ஆட 10,000 ரூபாய்க்கு வித்துட்டு போகுது 1000 ரூபாய் ஒரு 10 நாளைக்கு ஒரு மாதம் கொடுத்தாச்சு கட்டப்பாங்க பாலுக்காய் நான் வாங்கினேன் அதை குட்டியை தெளியக்கு குட்டி விரைத்து குட்டி விரைத்து நாங்களும் கேட்டேன் அதை இடக்கே இருக்கு 25 ஒரு ஆடு காம்படி செம்படி குடி வருகிறது கை மாறினாத்தான் வியாபாரம் நான் தான் சொல்றேன்ல கை மாறினா கறி கொடுக்குவா நாளைக்கு யாருக்கு கழுவுக்குவா குரால் தானே குரால் 4 இருக்கு குட்டி இறக்கல தெளிவுள்ள குட்டி இந்த நேரம் அப்படித்தானே இருக்கும் சட்டியான காசு கொடுத்துட்டாயா வாங்கி அந்த பொட்டை குட்டி 6 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் கிடா குட்டி 8 ரூபா கிடா குட்டி 8 ரூபா பொட்டை குட்டி 6 ரூபா ஆடு இப்போ 14 ரூபா வாங்கினது 20. நைட்டு பிளமா எடுத்து தெரியா இல்லை லைட் தெரியுதா ஏய் அண்ணன் கேட்குறாதான் கேட்டு சொல்கிறான் அவருடா இல்லை அவருடாண்ணா அப்போ கேட்பேன் கேளு போ கேளு அவர்கிட்ட நீ 10 ரூபாய்க்கு கேட்டாலும் ஒன்று மட்டும் போய் கேளு போ நீ போயிரு நீ வாங்கிக்க மாட்ட எவ்வளோ விலை சொல்லு அது வாங்கிக்கிறாது அது எத்தனை ஒன்று 4 வல்லு 6 வல்லு எவ்வளோ கேட்குறாரு மல்லத்துக்கு வை சரி எவ்வளோ வர 20 கிலோ சொல்லு 20 கிலோ சரி எவ்வளோ வர பார்ப்போம் ஆசை பார்ப்போம் கேளு 16 ரூபா உங்கடா 30,000 32,000 சொல்றேன் வெக்கமாயிரும் ஆமா இது நாளைக்கே கொடுமா நாளைக்கு இல்லை 2000 அது சேர்த்து எடுத்துட்டு வந்தா வாங்கிக்கிறேனே 30,000 நான் கொண்டு எடுத்துட்டேன் 30 25 எடுத்துக்கியா 25 எடுத்துக்கிடா எடுத்துக்கியா உங்களுக்கு நேற்று வந்துடுறேன் ஏதோ அன்னைக்கு உனக்கு உனக்கு யோகம் இருக்கு அன்னைக்கு அடிச்சு இல்லை அதெல்லாம் வாங்கிட்டேன் செத்துருப்பேன் அவன் விற்கணும் பட்ட வருஷம் எனக்கு தெரியும் ஆடு நீ கையில் வச்சிருந்தீங்கன்னா நான் அப்புறம் அப்படி சொல்லணும் அது வரையில தாரேன்னு சொல்லுவேன் காசு கொடுத்தாரு அந்த
500 நான் பார்க்கல 13 கேட்டாச்சு அது ஒரு மட்டும் 13 வாயாடி 3 மணிக்கு நிக்க கூட ஒரு குட்டி ஓடுது சந்தோஷ் பிரியா கிடக்கு மிஸ் ஆயி தவறு சொல்லி அண்ணே அவள தீவன் அண்ணே பூரா கடை விட்டு மனுஷன்தாயா பெருசு ராஜா பெருசு எல்லாம் ரைட்டு தான். என்ன முத்தவர பணம் என்னைக்கு மடியில் கட்டிட்டு எவனும் கொண்டு போக முடியாது. இன்னைக்கு சம்பாதிக்கலாம் முடியுமா என்னைக்கு காசை பார்த்தா காசாவையா பாக்குறான் போயில 10,000 வரையில 10,000 அப்ப வருவாப்புல எக்கடா 10,000 விடுங்கப்பா சாப்பிட்டு போயிட்டா 5,000 தருவாருப்பான்றது இன்னைக்கெல்லாம் 13,000 ரூபாய் அங்க முக்கிலே செலவு ஊரா வந்துட்டாங்க பயில ஊரா முன்னாடி அண்ணா இங்க அப்படி ஒரு ஆள் எண்ணிக்கை அப்படி தூக்கி தூக்கி போடுவான் பால் ஊருக்கு என்ன வேணும் எலும்பு வேணுமா கால் வேணுமா அங்கிட்ட தூக்கி தரேன் எப்படி அங்கிட்ட மாத்திக்க தூக்கி போடுறதுக்கு அதுதான் தூக்கி போடுறேன் அப்படியா அந்த ஏரியாவிலே நம்ம நாளைக்கு பார்த்துக்கிறேன் காலையில் பேசாம 10,000 எங்க செலவு ஆட்டுக்கறவு டீ வாங்கி கண்டு பூண்ட ஏய் அது டீல வாங்கி தர மாட்டேன் சாப்பிடுறியா சாப்பிட்டு போ டீ சாப்பிடுறது ஹலோ ஹலோ ஒரு ஆஃப் பண்ணி நாங்க 6 மணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் 6:30 6 மணிக்கு 6:30 ஒரு கிலோ சிக்கனே 1/2 கிலோ கறி வீட்டில் கொண்டு கொடுத்துறேன் ரோஹினியத்தை வீட்டில் கொடுத்துருவா ஆ சரி 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 ஆ சரி கறி 450 ரூபா தான் 500 ரூபாய்க்கே போட்டுறேன் சிக்கன் மொத்தத்தில் 700 ரூபா தான் ஆ நீட்டாக வாங்கி கொடுத்துருங்க ஆ ரைட் நீங்கள் எனக்கு மட்டும் கொஞ்சம் 6 மணிக்கு சந்தை முடிஞ்சு எல்லாம் கிளம்பிச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தை புதன்கிழமை நைட்டு வந்து செம்புரி மட்டும்தான் இறங்க, காலையில் தான் வெள்ளாடு இறங்கு. வல்லகடை அதிகமாக இறங்கிருக்கு. நோம்புக்கு ஒரு கிலோ மட்டும் வாங்குறாரு.
ரெண்டு கிராம் மட்டும் தீர்ந்துருக்கும் போது அவ்வளோ தீர்ந்துச்சுன்னு தெரியல. அந்த 100 ரூபாய் வேற இல்ல 500 ரூபாய் தானே இருக்கு. கேட்டதுல 600 ரூபாய் கொடுத்துருவேன் நானு. என்கிட்ட வண்டியும் இல்ல, அடுத்த வண்டியும் கூட்டிட்டு வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப வீட்டில் அடைச்சி விட்டுறியா? வீட்டாக்கி காலையில் வேற கொண்டு வரணும். என்ன பெரிய அடைச்சி பிடிச்ச வேலை.